இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கோடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கோடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் போடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் இந்த திருப்பயணம், நடைப்பயணம், ஆண்டவர் இயேசு கல்வாரியை நோக்கி அவர் துன்பங்களோடு நமக்காக பயணித்தது போன்று அந்த துன்பத்தில் பங்கெடுக்க நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியுமே கல்வாரி பலியை நினைவூட்டுகிறது. ஆண்டவர் இயேசு எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் ஆன்ம மீட்புக்காக இறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பங்கெடுக்க நாம் இங்கு குழுமையுள்ளோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் ஒரு நாளும் வீழ்ந்து போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை, வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று. ஆக இந்த நாளில் இந்த திரு நிகழ்வு வழியாக ஆண்டவர் இயேசுவின் மீது, நம்மை படைத்த நல்ல ஆண்டவர் மீது, நம்பிக்கைக்குரியவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு வாழ அவரிடம் அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை வான் வீட்டிற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10 மற்றும் 16 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் கலைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் கலைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும்.
காட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுவே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுவே. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாத கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணரசில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல்.
தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து ஈரை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
அனைவரும் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக இந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார், நம்பிக்கைக்குரியவர், நம்மை நம்பிக்கையாளர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு பக்தி முயற்சிகளோடு இந்த திருநிகழ்வில் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த தவ காலத்தில் நாங்கள் ஒரு திருப்பயணமாக எகிப்து தேசத்திலிருந்து நீர் வாக்களித்த நாட்டை நோக்கி பாலைவனத்தில் பயணம் செய்த இஸ்ராயல் மக்களைப் போல நாங்களும் இந்த நாளிலே திருப்பயணிகளாக வந்திருக்கிறோம். நீர் சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி நோக்கி பயணித்தது போல நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற அனைத்து துன்பங்களையும் சுமந்து கொண்டு இந்த தோமையார் திருமலைக்கு வந்திருக்கிறோம். ஏதோ இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், திருப்பலி கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் சிறப்பாக இந்த நாளை உருவாக்கி தயாரிப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராயபுரத்தில் இருக்கும் அனைத்து குடும்பங்கள் பிள்ளைகளையும், இந்த நாளிலே இந்த திரு யாத்திரையிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள், பெற்றோர், முதியவர்களையும் ஆசிர்வதியும். இந்த நாளை சிறப்பு செய்வதற்காக பலரும் தங்களது உதவியால் உதவி செய்து இந்த நாளை சிறப்பு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. இன்னும் பல்வேறு தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. இந்த தோமையாரை நாங்கள் நாடி இன்று வந்திருக்கிறோம். இந்திய திருநாட்டின் பாதுகாவலராகவும் உம்மை அருகிலிருந்து சந்தித்த மனிதராகவும் இருப்பவர் புனித தோமையார். உம்மை நேராக கண்டவர், உம்மோடு உணவருந்தியவர், உம்மோடு வாழ்ந்தவர். நீர் உயிர்த்த பிறகு நீர் இந்த உலகத்திலே உயிர்த்தீர் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் புனித தோமையார். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளருடைய பாதுகாவலில் இருக்கும் இந்த மலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே கூடி வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்களுக்கு திருப்பலை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்கிற அருட்தந்தை அவர்களையும் ஆசிர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு விடுக்கும் அன்பின் அமைதியை, மகிழ்ச்சியின் அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான், ஆண்டவருடைய ஆசிரை காண்பான். இந்நாளில் அவர் மீது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து
நாம் முன்னோக்கி செல்ல அவரின் சாட்சிகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்பொழுது வழங்கப்படும் நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிற மதத்தினர் வாங்க வேண்டாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தற்போது வழங்கும் நற்கருணை வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தேடும் தலமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கிறேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை ஒளி கண்டே நான் என்னதவம்
கேட்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உயிர் வாழ்வான். வா 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 என் இறைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. நன்றி பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் கனலாக நானும் இங்கே, அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கிறேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனை கண்டே நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன். வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. நீங்கள் இந்த மலையிலே புனித தோமையாருடைய அருள் பிரசன்னத்திலே தோமையார் கடவுளை நேர்முகமாக சந்தித்து கொண்டிருக்கிற நேரம், இயேசுவோடு உடன் வாழ்ந்தவர் 3 ஆண்டுகள், இயேசு உயிர்த்தார் என்கிற செய்தியை நமக்கெல்லாம் கொடுத்தவர். இந்த நேரத்தில் நீண்ட பயணம் மேற்கொண்டு இந்த மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த மலையிலே அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய புனித தோமா, ஆண்டவரே என் தேவனை என்று சொல்லி நீங்களும் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். கண்ணால் கண்டு நம்புபவர்களை விட காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்து சென்றவர். இதோ இந்த நாளிலே இந்த விழாவை சிறப்பாக நிறைவு செய்வதற்கு வழிநடத்திய ராயபுரத்திலே வாழுகிற அனைத்து குடும்பங்கள், பங்கு தளத்திலே வாழக்கூடிய அனைத்து குடும்பங்கள், கிளை கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதியும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள்வீராக. இந்த மெழுகுதிரி ஒளியை கொடுத்து தன்னை அழித்துக் கொள்வது போல இந்த உலகத்திலே வாழுகிற நாங்களும் பிறருக்கு ஒளியாக வாழ்வதற்கான அருளை தாரும். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இடறி விழமாட்டான் என்று சொன்ன இயேசுவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மெழுகுதிரியிலிருந்து வெளிப்படுகிற ஒளியைப் போல எங்களது வாழ்க்கையும் எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும் எங்களுக்கு அருகிலும் ஒளியாக நாங்கள் வாழ்ந்து புனித தோமாவைப் போல நம்பிக்கையிலே ஆழம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும்.
பல்வேறு கஷ்டங்கள் ஏமாற்றங்களுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் இந்த மலைக்கு நடந்து வந்தால் எங்களையே ஒருத்து கொண்டு வருகிற பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எங்களுக்கு குணமளித்தல் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகள் மீது இரக்கத்தை கொண்டு இவர்களை ஆசிர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இந்த நாளை சிறப்புறச் செய்திருக்கக்கூடிய உபகாரிகள், வெவ்வேறு வகையிலே நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்தவர்கள், இந்த குழந்தைகளுக்காக அவர்களை மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்பதற்காக உதவியவர்கள், வாகன உதவி செய்பவர்கள், அவர்கள் மேற்கொள்கிற தொழில் முயற்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதித்து இந்த நாளில் இந்த மலையிலே கூடியிருக்கக்கூடிய எல்லோரையும் உமது ஆவியானவரால் நிரப்புவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மெழுகுதிரை அணைத்து விடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இத்திருப்பலியில் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டுள்ளீர். இதனால் வளம் பெற்ற நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், மாசற்ற வாழ்க்கை நடத்தி நீதியை கடைபிடிக்கவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று நாம் கேட்ட கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்க சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. ஏவானின் நீர் துணையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகை சீயோனின் அருள்மகளே, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக.